நியூஸ் தமிழ் கழுகு. அதிமுக கிட்ட முதல் கட்ட விருப்ப தொகுதி பட்டியலை பாஜக கொடுத்திருக்கான். அமித்ஷாவை தேர்வு செஞ்ச 16 தொகுதிகளை பார்த்து ஷாக்ல இருக்கான் அதிமுக. திருநெல்வேலியில நடந்த பாஜகவோட பூத் கமிட்டி மாநாட்டுக்கு வந்த அமித்ஷா பாஜக நிர்வாகிகளோட 2026 தேர்தலை பத்தி விரிவா விவாதிச்சாராம். அப்ப அதிமுக கிட்ட பாஜக கேட்க வேண்டிய தொகுதிகளை பத்தின முக்கியமான ஆலோசனை நடந்துச்சாம். இதுல தமிழ்நாட்டுல இருக்கிற பிரபலமான கோயில் நகரங்களை உள்ளடக்கின தொகுதிகளை அதிமுக கிட்ட இருந்து வாங்கணும்னு அமித்ஷா உத்தரவு போட்டிருக்கிறதா சொல்றாங்க. அமித்ஷா ஆலோசனைப்படி பிரபலமான கோயில்களை உள்ளடக்கிய 16 தொகுதிகளோட லிஸ்ட அதிமுக கிட்ட கொடுத்திருக்காம் பாஜக. கூடவே இந்த தொகுதியெல்லாம் அமித்ஷாவோட விருப்பங்கிறதையும் பாஜக நிர்வாகிங்க பின்குறிப்பா சொன்னாங்களாம். அந்த லிஸ்ட் பழனி, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், திருத்தணி, ஸ்ரீவில்லிபுத்தூர், கும்பகோணம், ஸ்ரீரங்கம்னு நீளுதான். பெரும்பாலும் அதிமுக செல்வாக்கா இருக்கிற தொகுதிகளா இருக்கிறதுனால அமித்ஷாவுக்கு என்ன பதில் சொல்றதுங்கிறதுல குழம்பி இருக்கா அதிமுக தலைமை. இதே போல அடுத்தடுத்து தொகுதி லிஸ்ட கொடுத்து பாஜகவோட தொகுதிகளை உறுதி செஞ்சு முன்கூட்டியே தேர்தல் வேலையை தொடங்க சொல்லி இருக்காராம் அமித்ஷா. திமுகவோட முப்பெரும் விழா மாநாட்டு நாள் அன்னைக்கு விஜய் ஒரு ஷாக் கொடுக்க போறாராம். தேர்தல் வரைக்கும் திமுகவை எதிர்த்து எப்படி அரசியல் செய்யறதுன்னு சில முக்கியமான முடிவுகளை எடுத்திருக்கிறாராம் விஜய். விஜய்க்கு எதிராக திமுக எடுத்த சில அரசியல் அஸ்திரங்களை இப்ப அதே பாணியில திமுகவுக்கு எதிராக விஜய் எடுக்க போறாராம். கரூர்ல அடுத்த மாசம் 17ஆம் தேதி திமுக முப்பெரும் விழா நடத்த போகுது. கரூர்ல தான் திமுக முப்பெரும் விழா நடத்தும்னு நியூஸ் தமிழ் கழுகுல தான் முதல்ல செய்தி வெளியாச்சு. தேர்தலுக்கு முன்னால நடக்க போற விழா, குறிப்பா கொங்கு மண்டலத்துல நடக்க போற இதுல திமுக ரொம்ப கவனம் செலுத்துது. கிட்டத்தட்ட திமுகவோட 2026 பிரச்சார துவக்க மேடையாவும் கரூர் முப்பெரும் விழா இருக்கும்னு சொல்றாங்க. அதே நாள்ல விஜயும் ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்க துவங்கி இருக்காரு. ஏற்கனவே அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவை தமிழ்நாடு முழுக்க பேச வச்ச விஜய் வரும் 17ஆம் தேதி பெரியார் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு தேதி கொடுத்திருக்காரு. அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிட்ட நிறுவனமே பெரியார் புத்தகத்தையும் வெளியிட போகுது. இதுல பெரியார் புத்தகத்தை விஜய் வெளியிட வாங்க போறது யாருங்கிறது தான் இப்போ சஸ்பென்ஸ். அம்பேத்கர் புத்தகத்தை விஜய் வெளியிட திருமாவளவன் வாங்கிக்கிறதா அப்போ ஏற்பாடாச்சு. ஆனா திருமா வரல. அம்பேத்கரோட பேரன் புத்தகத்தை வாங்கிக்கிட்டாரு. பெரியார் புத்தகத்தை விஜய் கிட்ட வாங்க போறவரை விஜய் தரப்பு தேடிக்கிட்டு இருக்கான். இந்த புத்தக வெளியீட்டு விழாவுல திமுகவுக்கு எதிரான விஜயோட விமர்சனங்கள் கடுமையா இருக்கும்னு எதிர்பார்க்கிறாங்க. கரூர் கம்பெனி மாதிரி தென்காசி அன்கோன்னு ஒரு கம்பெனி தமிழ்நாடு பூராவும் கிரஷர் யூனிட்டுகள்ல வசூல் வேட்டையில இறங்கியிருக்கான். டாஸ்மாக்குகள்ல கரூர் கம்பெனிங்கிற பேர்ல வசூல் வேட்டை நடத்தப்படுறதா பரபரப்பான குற்றச்சாட்டு எழுந்து அது அமலாக்கத்துறை ரெய்டு வரைக்கும் போச்சு. இப்ப தென்காசிக்கு பக்கத்து ஊரை சேர்ந்த முருகன் பேரை கொண்ட ஒரு நபரும் கோட்டையில உயர் பொறுப்புல இருக்கிறவரோட மகனும் தென்காசி அன்கோ அப்படிங்கிற பேர்ல கிரஷர் யூனிட்டுகள்ல பெரும் தொகையை தினந்தோறும் வசூல் செய்யறதா கிரஷர் உரிமையாளர்கள் குற்றம் சாட்ட துவங்கி இருக்காங்க. தமிழ்நாட்டுல மொத்தம் 2500 கிரஷர் யூனிட்டுகள் இருக்கு. இதிலிருந்து ஜல்லி, எம் சாண்டுன்னு தினமும் ஆயிரக்கணக்கான டன்கள் விற்பனை செய்யப்படுது. ஒரு டன்னுக்கு 100 ரூபாய் கொடுக்கணும்னு கிரஷர் உரிமையாளர்களை மிரட்டுதான் தென்காசி அன்கோ. இவங்க சொல்றத கேட்கணும்னு கனிம வளத்துறையும் வாய்மொழி உத்தரவு போடுதான். ஒவ்வொரு யூனிட்லயும் தென்காசி வசூல் ராஜாக்கள் டேரா போட்டு சுங்கச்சாவடி மாதிரி குறுக்க நின்னு கொடுக்க வேண்டியதை கொடுத்தாதான் லாரிகளை அனுமதிக்கிறாங்களாம். மாமூல் கொடுக்காம லோடுகள் போனா அந்த லாரிகளை கனிம வளத்துறை அதிகாரிங்க மடக்கி கேஸ் போட்டுருவாங்களோங்கிற பயத்துல கேட்கறத கொடுத்துடுறாங்களாம். இந்த விவகாரத்தை அதிமுகவும் பாஜகவும் மோப்பம் பிடிச்சு கரூர் கம்பெனி மாதிரியே தென்காசி அன்கோவையும் அம்பலப்படுத்த முடிவு செஞ்சிருக்கான். ஐ பெரியசாமி வீட்டில் நடந்த அமலாக்கத்துறை ரைட சட்ட ரீதியா சேலஞ்ச் பண்ண தயாராகிட்டு இருக்கான் திமுகவோட சட்டத்துறை. அண்மையில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி மற்றும் அவரோட மகனும் எம்எல்ஏவுமான IP செந்தில்குமாருக்கு சொந்தமான இடங்கள்ல அமலாக்கத்துறை சோதனை நடந்துச்சு.
இதுல செந்தில்குமாரோட எம்எல்ஏ ஹாஸ்டலுக்குள்ள உரிய அனுமதி இல்லாம சோதனை போட்டதா அமலாக்கத்துறை மேல தமிழக போலீஸ் வழக்கு போட்டிருக்கு. இதே போல அவங்க வீடுகள்ல இருந்து எடுத்துச் செல்லப்பட்ட ஆவணங்கள் பத்தியும் வழக்கு போட்டு சட்ட ரீதியா போராட முடிவு செஞ்சிருக்கான் திமுக சட்டத்துறை. பெரியசாமி வீட்லயும் செந்தில்குமார் வீட்லயும் ஏகப்பட்ட சொத்து ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரியை எடுத்துட்டு போனதா செய்திகள் வெளியாச்சு. இது எல்லாமே பெரியசாமி செந்தில்குமாரோட தொகுதி மக்களோட சொத்து ஆவணங்கள்னு சொல்லப்படுது. அதாவது சிவில் வழக்குகளை தீர்த்து வைக்க சொல்லியும் பட்டா கேட்டோம் எம்எல்ஏங்கிற முறையில இவங்க கிட்ட தொகுதி மக்கள் கொடுத்த விண்ணப்பங்களோட இணைக்கப்பட்டிருந்த சொத்து ஆவணங்களை தான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் எடுத்துட்டு போனதா பெரியசாமி தரப்பு குற்றம் சாட்டுறாங்க. இத சட்ட ரீதியா சந்திச்சு அமலாக்கத்துறையோட நடவடிக்கைகள்ல மீண்டும் கேள்வி எழுப்ப திமுக தயாராயிட்டு இருக்கான். நியூஸ் தமிழ் கழுகு.